ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான். ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம கிளாஸ் 1லேருந்து பார்க்கலாம். ஸோ சிடபிள்யூசி, அதாவது சென்ட்ரல் வேர் ஹவுசிங் ப்ளஸ் வந்து என்எஸ்சி, ஓகேவா, நேஷ்னல் சீட் கார்பரேஷன். ஸோ இது ரெண்டுக்குமே ஒரு கம்பைண்டான கிளாஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம அதே மாதிரி தான் கம்பைண்டான கிளாஸ் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க கிளாஸை. இந்த கிளாஸ் வந்து ரெகுலராக வந்து இது நம்ம போயிட்டுருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் டேட்டாஸ், அக்ரிகல்ச்சர் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆயிரும். ஸோ இதுக்கான மெட்டீரியல் வந்து நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். பிகாஸ் வந்து சாஃப்ட் காப்பி நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரெகுலர் கிளாஸஸ் வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து வேகமாக வந்து வரும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கிளாஸை பார்த்துக்கலாம். ஸோ இது ரெக்கார்டர் செக்ஷன் தான், உங்களோட ஃப்ரீ டைத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது கூட சைடில் இதில் வந்து ஆப்டி அந்த ரீசனிங்ஸ் வந்து உங்களுக்கு வரும் இல்லையா, ரெண்டுலேயுமே ஆப்டி அந்த ரீசனிங். இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நம்மளோட சேனல், அதாவது இந்த பிரபு அக்ரிலன் அதுக்குள்ளே போனீங்கனாலேவும் தனியாக நம்ம பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருப்போம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரல் அக்ரி கண்டென்ட் வந்து இப்போ ப்ரொஃபஷனல் நாலேஜ் வந்து 65 கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. அதாவது சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷனில் 65 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, 65 கொஸ்டின்ஸ் வரும். நேஷ்னல் சீட் கார்பரேஷன்ஸில் 70 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுக்கான கிளாஸஸ் தான் நம்ம டெய்லி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மெட்டீரியலை தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போது அஸ் பர் நான் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்எஸ்சி, அதாவது நேஷ்னல் சீட் கார்பரேஷன் ஜனவரி 5 அன்னைக்கு எக்ஸாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ் அந்த 70 கொஸ்டின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 10 செட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். 10 செட்ஸ்னால் 700 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும், ஓகேவா. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். 10 டெஸ்ட் பேட்ச் லிங்க்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செட்டப் எப்படி இருக்குது, எந்தெந்த இதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பொறுத்து தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டு அந்த பேப்பர் பேஸ்டில் தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சஸ் இருக்க போது. ஸோ உங்களுக்கான அந்த ஆன்சர்ஸும் ஸ்கோர்ஸும் வந்து நீங்கள் டெஸ்ட் முடிச்சோடனே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸும் ஸ்கோர்ஸும் நீங்கள் அதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எப்படி அஃபிஷியலாக இது கண்டக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்கும், அந்த டைமிங்ஸும் இருக்கும், ஓகேவா. இது எல்லாமே வந்து அதே மாதிரி அஃபிஷியலாக இந்த மாதிரி எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அஸ் பர் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ஓகே, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும், அக்ரி ரிலேட்டட். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இது என்எஸ்சி பேட்சஸ் மட்டும். என்எஸ்சி நீங்கள் நேஷனல் சீட் கார்பரேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் இந்த 10 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் இந்த மாதிரி. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99. 10 செட் டெஸ்ட் பேட்சஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 rupees, ஓகேவா. ஸோ அது இல்லை சார், நான் வந்து சிடபிள்யூசி, அதாவது சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் இது பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் 65 கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கான அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜில் 65 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதில் 10 செட்ஸ் வரும், ஓகேவா, 10 செட்ஸ் வரும். ஸோ பேஸ்டான இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அந்த செட்டப்பில் தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸும் ஸ்கோர்ஸும் நீங்கள் எண்ட் ஆஃப் த டெஸ்ட்டில் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு, டைமிங் இது அந்த அஃபிஷியலாக எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ ஸோ அதுதான். ஸோ நீங்கள் நேஷனல் சீட் கார்பரேஷனுக்கு பார்த்த மாதிரி 99 rupees, இதுக்கும் 99 rupees தான் உங்களுக்கு, ஓகேவா. சென்ட்ரல் வேர் ஹவுசிங் டெஸ்ட்டுக்கும் 99 தான். இல்லை சார் நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி டெஸ்ட் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இதில் உங்களுக்கு 10 டெஸ்ட் பேட்ச் வந்துடும், இதில் ஒரு 10 டெஸ்ட் பேட்ச் வந்துடும். ஸோ இது கூட இது ரெண்டு வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இது ரெண்டு வந்து உங்களுக்கு கூடயே சேர்ந்து வந்துடும், ஓகேவா. உங்களுக்கு சாஃப்ட் காப்பி ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஓகேவா, அந்த என்எஸ்சி சிடபிள்யூசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மெட்டீரியல்ஸ், அது போக வந்து 100 MCQ சீரீஸ், ஒரு 100 MCQs உள்ள ஃபைல் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாமே நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுற வரப்போ மொத்தமாக அமௌண்ட் வந்து 199 rupeesக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகே. 199 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். இது 3 வந்து நம்ம இதுக்கான பேக்கேஜ். ஸோ டேரெக்டாக வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர், ஓகேவா. அக்ரிகல்ச்சர் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் லத்தீன் வேர்டு, ஓகேவா, அது எல்லாருக்கும் தெரியும், லத்தீன் வேர்டு, ஓகே. ஏஜருங்கன்னா சாயில் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர்னா எந்த வேர்ல்டுன்னு நிறைய இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு தெரியும், அக்ரோனமி இருக்கும், சாயில் சயின்ஸ் இருக்கும், ஃபிஷரிஸ் இருக்கும், பிளான்ட் சயின்சஸ் இருக்கும், பேத்தோ என்டோ இருக்கும், அதே மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இதெல்லாம் வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா. ஸோ அடுத்து கல்டிவேஷன் ஆஃப் கிராப். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர்னா என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அக்ரிகல்ச்சர்னா என்ன, ஸோ கல்டிவேஷன் ஆஃப் கிராப், ஒரு கிராப்பை கல்டிவேட் பண்ணுறோம் இன் அ ஃபீல்டு ஃபார் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். ரொம்ப முக்கியம், ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனுக்காண்டி தான் நம்ம வந்து அந்த
கல்டிவேஷன் பண்ணுறோம். ஓகே, அந்த கிராப்பை கல்டிவேட் பண்ணுறோம். நம்மளோட டெய்லி ரெக்யர்மெண்ட்டை மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டில் வந்து ஃபுட் கிரெயினை வந்து கல்டிவேட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து அக்ரிகல்ச்சர். ஓகேவா? ஸோ இப்போது 7500 BC ரொம்ப முக்கியம். வீட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு கல்டிவேட்டர் கிராப். ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கல்டிவேட்டர் கிராப் என்னான்னு கேட்டாங்கன்னா வீட். ஓகேவா? ரொம்ப முக்கியம். இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட்டு கல்டிவேட்டர் கிராப் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? வீட்டு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு கல்டிவேட்டர் கிராப் வீட்டு. அதே மாதிரி பைபிளில் எந்த கிராப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கனாலும் வீட்டு தான். ஸோ பைபிள். ஓகேவா? பைபிளில் எந்த கிராப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கனாலும் வீட்டு தான். ஓகேவா? அதே மாதிரி 7700 BCயில் கோட் ரியரிங் பண்ணியிருக்காங்க. 8700 BCயில் ஷீப் ரியரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் அது கூட சேர்ந்த அந்த ஹிஸ்ட்ரியில் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயர்ஸு இது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு கல்டிவேட்டர் கிராப் என்னன்னு கேட்பாங்க. நிறைய பேர் பேடின்னு நினைப்பீங்க, பட் வந்து வீட்டு தான் ஃபஸ்ட் கல்டிவேட்டர் கிராப். ஓகேவா? அடுத்து முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கு. ஓகே, 1875 வந்து நமக்கு இந்தியன் மீட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 1875 நல்லா நான் வச்சுக்கோங்க. இதே இது 1873 வரும். ஓகேவா? 1873 ஒன்று வரும். ஓகேவா? 1873 என்ன வரும்? இந்தியன் மீட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வரும். ஓகேவா? IMO மாத்திரக்கூடாது, IMO. ஓகேவா? இந்தியன் மீட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 1873 தான். இந்தியன் மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னா 1875. ஓகேவா? 1875 ரொம்ப முக்கியம். 1875 73 மாற்றிடாதீங்க. ஸோ அதே மாதிரி 1946 CRRI சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். CRRI சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நமக்கு வந்து 1946 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரியும். அடுத்து நபார்டு வந்து 1982. இது வந்து எந்த 5 இயர் பிளானில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. 5 இயர் பிளான்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. எந்த 5 இயர் பிளான்லனா 6th 5 இயர் பிளானில் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ரொம்ப முக்கியம். 6th 5 இயர் பிளானில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது யார் இது பண்ணால் உங்களுக்கு தெரியுங்களா? சிவராமன் கமிட்டி தான் இதை வந்து இது பண்ணாங்க. ஓகேவா? சிவராமன் கமிட்டி. ஓகேவா? சிவராமன் கமிட்டி தான் இதை வந்து இது பண்ணாங்க. 6th 5 இயர் பிளானில் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ 1998 வந்து கிஷான் கிரெடிட் கார்டு கொண்டு வந்தாங்க. ஸோ 1998 கேட்பாங்க, இல்லை 1999. ஓகேவா? 1999 வரும். ஸோ 1998 1999 எது போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ 1998 1999 வந்து உங்களுக்கு வந்து கிஷான் கிரெடிட் கார்டு கொண்டு வந்தாங்க. ஸோ கிஷான் கிரெடிட் கார்டு நமக்கு தெரியும், ஃபார்மர்ஸோட கிரெடிட் அவைலபிலிட்டி வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து கொண்டு வந்தது தான். ஸோ அதுக்கடுத்து 2000. ஓகே, 2000 வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம். நம்ம இதில் எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் வந்து இதை பண்ணிக்கலாம் தனியாக பெருசாக. ஸோ எப்போ கொண்டு வந்தாங்கிறத மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து கிராப்னா ரொம்ப முக்கியம். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கிராப்னா என்ன, பிளான்ட்னா என்ன ரொம்ப முக்கியம். கிராப்பும் பிளான்ட்டும் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இப்போ கிராப்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி பிளான்ட். ஓகே, ஏதோ ஒரு பிளான்ட்டு மேஜர் ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து நமக்கு வந்து டெய்லி ஃபுட் கிரெயின் ரெக்யர்மெண்ட்டை வந்து மீட் அவுட் பண்ணுது. ஓகேவா? ஒரு கிராப் நம்மளோட ஃபுட் கிரெயின் ரெக்யர்மெண்ட்டை வந்து மீட் அவுட் பண்ணுது அப்படின்னா அது வந்து கிராப்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிளான்ட் நம்மளோட ஃபுட் கிரெயின் மேஜராக இருக்க ஃபுட் கிரெயின் ரெக்யர்மெண்ட்டை வந்து மீட் அவுட் பண்ணுதுன்னா அதுதான் கிராப். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ரைஸு, வீட்டு, மெய்ஸு. ஸோ இதெல்லாம் கிராப்புக்கு எக்ஸாம்பிள். ஸோ பிளான்ட். ஓகேவா? பிளான்ட் என்னன்னா plant are that cultivated to supplement. ஓகேவா? மேஜர் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை தவிர்த்து சப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகேவா? அது போக இந்த நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் சப்ளை பண்ணுறது வந்து நமக்கு வந்து பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எல்லா வெஜிடபிள் கிராப்ஸும் பிளான்ட் தான். உங்களுக்கு டொமேட்டோ, பொட்டேட்டோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பிளான்ட்ஸுக்கு கீழே வரும். ஸோ கிராப் வேறு, பிளான்ட் வேறு, அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் நமக்கு தெரியும். உங்களுக்கு நம்ம பேசிக் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் நம்ம படிச்சிருப்போம் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ். ஸோ என்னென்ன கிராப்ஸ்? சீரியல்ஸ்னால் நமக்கு தெரியும் ரைஸ், வீட், மெய்ஸ், பல்சஸ். ஓகே, பார்லி. ஓகே, ரைஸ், வீட், மெய்ஸ், பார்லி. இதில் ரைஸோட ப்ரொடக்டிவிட்டி தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். ரொம்ப முக்கியம். எதோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரைஸோட ப்ரொடக்டிவிட்டி தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். ரைஸோட ப்ரொடக்டிவிட்டி தான் உங்களுக்கு எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஓகேவா? ரைஸோட ப்ரொடக்டிவிட்டி எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஸோ அன்கேஸ் பல்சஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கிராமை பிஜிஎன்பின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் கிராம், கிரீன் கிராம், சிக்பி, கவுபி. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பல்சஸ். ஓகேவா? பல்சஸ் வந்து வரும். ஸோ ஓகேவா? ஸோ அடுத்து மில்லட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 23 இருக்குது. ஓகேவா? 23
மில்லட்ஸ் இருக்குது ஓகேவா, 23 மில்லட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 23 மில்லட்ஸ் இருக்கிறனால தான் நமக்கு வந்து 2023 இயர் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு சொன்னாங்க ஓகேவா. ஸோ இது 23 இருக்கனால தான் நமக்கு 2023 இயர் ஆஃப் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஸ்மால் மில்லட்ஸ்ன்னு சொன்னாங்க ஓகே, மில்லட்ஸ்ன்னு சொன்னாங்க ஓகேவா. ஸோ அடுத்து கமர்ஷியல் கிராப் ரொம்ப முக்கியம். கமர்ஷியல் கிராப்னா சுகர் கேன் அண்டு பொட்டேட்டோ, சுகர் கேன் அண்டு காட்டன். ஸோ கமர்ஷியல் கிராப்னா என்ன அப்படின்னா இந்த கிராப்ல இருந்து வர ஒரு ரா மெட்டீரியலை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கிராப்போட ஒரு ப்ராடக்ட் வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் ஆகுது. ஸோ அப்படிப்பட்டது பேர் தான் கமர்ஷியல் கிராப். எக்ஸாம்பிள் சுகர் கேனை வந்து ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சுகர், மொலாசஸ் இதெல்லாம் வந்து அதுலேருந்து தான் வருது. அதே மாதிரி காட்டன்ல இருந்து வர ஃபைபர் இது பண்ணி தான் நம்ம கிளாத்திங்ஸ் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட பிளான்ட்ல இருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியலாக யூஸ் ஆச்சுன்னா அதுதான் கமர்ஷியல் கிராப் ஓகேவா. ஸோ காட்டன் அண்ட் சுகர் கேன் ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து ஆயில் சீட்ஸ் உங்களுக்கு தெரியும். கிரவுண்ட் வந்து பல்சஸ் கம் ஆயில் சீட்ஸ் ஓகே, ரொம்ப முக்கியம். பல்சஸ்லேயும் வரும், ஆயில் சீட்லேயும் வரும் ஓகேவா. அது போக சோயாபீன், செசாம், கேஸ்டர், நீம் இதெல்லாம் வந்து ஆயில் சீட்ஸ் உங்களுக்கு வந்து வரும் ஓகே. அடுத்து ஃபோரேஜஸ் ஃபாடர் ஓகேவா. அடுத்து பிளான்டேஷன்னா ஸோ ஹையர் ஏரியாவில் போடுவாங்க. லார்ஜ் ஏரியாவில் போடுறது தான் பிளான்டேஷன் உங்களுக்கு ஓகேவா. ஸோ லார்ஜ் ஏரியாவில் போடுறது தான் பிளான்டேஷன். எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் டீ, காஃபி, ரப்பர், கோகனட், பனானா ஓகேவா. இதெல்லாம் வந்து லார்ஜ் ஏரியாவில் போடுவாங்க. ஸோ லார்ஜ் ஏரியாவில் போடுறது பேர் தான் வந்து நமக்கு பிளான்டேஷன் கிராப்ஸ் ஓகேவா. ஸோ அடுத்து வெஜிடபிள்ஸ். ஸோ லீஃபி வெஜிடபிள்ஸ் நமக்கு தெரியும். இந்த அமராந்தஸ், அஸ்பராகஸ் இதெல்லாம் வந்து லீஃபி வெஜிடபிள். அமராந்தஸ் எல்லாம் வந்து லீஃபி வெஜிடபிள். ஃபைபர் கிராப்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஜூட், மெஸ்டா வந்து ஃபைபர் கிராப்ஸ். ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் டேட்டா இம்பார்ட்டண்டான டேட்டா ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியன் ஜாகிரபிக்கல் ஏரியா இந்தியாவோட ஜாகிரபிக்கல் ஏரியா எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா எல்லாரும் போட்டுருவீங்க 328 மில்லியன் ஹெக்டார் ஓகேவா. 328 மில்லியன் ஹெக்டார். ஸோ அதே மாதிரி டோட்டல் ஏரியா அண்டர் கிராப் கல்டிவேஷனில் இருக்க டோட்டல் ஏரியா எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 131 மில்லியன் ஹெக்டார் ஓகேவா. டோட்டல் ஏரியா 328. கிராப் எதில் கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா கேட்டால் 131 மில்லியன் ஹெக்டார். ஸோ ப்ரெசன்ட் கிராப் இன்டென்சிட்டி ரொம்ப முக்கியம். ப்ரெசென்ட்ல எவ்வளோ கிராப் இன்டென்சிட்டி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா கிராப்பிங் இன்டென்சிட்டி வந்து 141.6 ஓகேவா. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா கிராப்பிங் இன்டென்சிட்டி 141.6. இது வந்து 2024 பேசிஸ் எஸ்டிமேட்டில் வந்தது ஓகேவா. 2024 எஸ்டிமேட்டில் வந்த இந்த டேட்டாஸ் ஓகேவா. 2024 தான் எல்லா டேட்டாஸும் 2024 வந்தது தான். ஸோ 141.6 ஓகேவா இந்தியாவில். கிராப்பிங் இன்டென்சிட்டி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 113 தமிழ்நாட்டில். ஸோ அதே மாதிரி ஜிடிபி ரொம்ப முக்கியம். ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் ஓகேவா எவ்வளோ பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 17% ஓகேவா. 17% தான் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் ஓகேவா. அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டர் 17% ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். ஸோ ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் 1194 mm இன் இந்தியா. ஸோ ஆப்ஷனில் 1200 கொடுத்தாங்கனாலும் போடலாம் ஓகேவா. 1200 mm சில நேரத்தில் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுனாலும் நீங்கள் போடலாம் ஓகேவா. 1200நாலும் நீங்கள் போடலாம் ஓகே. 1200 mmனாலும் ஆப்ஷன் கரெக்டு தான். அதே மாதிரி 1194நாலும் ஆப்ஷன் கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ வந்து அதனால வந்து 1200 mm கொடுத்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் தமிழ்நாடு ஓகேவா. தமிழ்நாடு எவ்வளோ 940 mm ஓகே. 940 mm ஓகே. 940 mm. ஸோ இதெல்லாம் வந்து 2024 எஸ்டிமேட்ஸ் படி நமக்கு வந்த டேட்டாஸ் ஓகே. ஸோ அடுத்து கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒரு கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தம் என்னென்ன கிராப்ஸ் எவ்வளோ மெட்ரிக் டன்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து வர சான்சஸ் இருக்குது ஓகேவா. ஏன்னா அக்ரி கரண்ட் அஃபேர்ஸில் 1 or 2 கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நியூமெரிக்கல் வேல்யூ தான். ஸோ சீரியல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 343.59. அதே மாதிரி கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 485.56. ஸோ இந்த மாதிரி அக்யூரேட்டாக எல்லாத்தோட வேல்யூ வந்து வந்துடும். ஸோ இது வந்து 2024 எஸ்டிமேட்ஸ் அஸ் பர் லாஸ்ட் எஸ்டிமேட்ஸில் 2024 எஸ்டிமேட்ஸ் படி நமக்கு வந்து இது வந்து டேட்டா ஓகேவா. ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஓகேவா. லீடிங் ப்ரொடியூசர்ஸ் அதை நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ வீட்டோட லீடிங் ப்ரொடியூசர் ஓகே. வீட்டோட லீடிங் ப்ரொடியூசர் உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி பேடியோட லீடிங் ப்ரொடியூசர் நிறையா பேர் வெஸ்ட் பெங்கால்னு சொல்லுவீங்க. நம்ம காலேஜில் தியரி மெட்டீரியலில் படித்தது வெஸ்ட் பெங்கால்னு படிச்சிருப்போம். ஸோ அஸ் பர் ரீசன் எஸ்டிமேட் தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால் கிடையாது. லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் பேடி பார்த்தீங்கன்னா தெலுங்கானா.
ஸோ அதே மாதிரி லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் குட் கிரெயின்ஸ் ஃபுட் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ அஸ் யூஸ்வல் பல்சஸ் எல்லாருக்கும் தெரியும் மத்திய பிரதேஷ். ஸோ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேவா, லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் சீட்ஸும் இவங்க தான். லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மில்லட்ஸ். ஓகேவா, மில்லட்ஸும் யாருன்னு கேட்டாங்கன்னா லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மில்லட்ஸும் வந்து ராஜஸ்தான் தான். சுகர் கேனோட லீடிங் ப்ரொடியூசர் உத்தரப்பிரதேஷ் அஸ் யூ ஆல் நோ. ஸோ காட்டன் அண்ட் கிரவுண்ட் நட். ஓகேவா, ஸோ காட்டன் அண்ட் கிரவுண்ட் நட் பார்த்தீங்கன்னா குஜராத். காட்டனும் கிரவுண்ட் நட்டும் யார் லீடிங் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா குஜராத். ஸோ ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஓகே, ஹார்டிகல்ச்சர் கிராப் ஜென்ரலாக உத்தரப்பிரதேஷ். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகே, ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ், கொஞ்சம் வித்தியாசமாக வருது இது மட்டும். ஸோ அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ மோஸ்ட்லி நிறையாவது உத்தரப்பிரதேஷ் தான் வருது. ஸோ அதே மாதிரி பிளான்டேஷன் கர்நாடகா. ஸோ கட் ஃப்ளவர்ஸ் வெஸ்ட் பெங்கால். கட் ஃப்ளவர்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஸ்பைசஸ் வந்து மத்திய பிரதேஷ். ஓகே, ஸ்பைசஸும் மத்திய பிரதேஷ் தான். அதே மாதிரி பல்சஸும் மத்திய பிரதேஷ் தான். ரொம்ப முக்கியம், பல்சஸும் மத்திய பிரதேஷ் தான். ஸ்பைசஸும் மத்திய பிரதேஷ் தான், பல்சஸும் மத்திய பிரதேஷ் தான். இந்த மாதிரி கோரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஹையஸ்ட் பாப்புலேஷன்ஸ். ஸோ ஹையஸ்ட் பாப்புலேஷன்ஸ் எது இதில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பவுல்ட்ரி. ஓகேவா, டெய்ரி ஃபார்மிங் பவுல்ட்ரி வந்து தமிழ்நாடு தான் லீடிங் ஹையஸ்ட் பாப்புலேஷன். ரொம்ப முக்கியம், பவுல்ட்ரியில் வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் அச்சீவ் பண்ணது வந்து தமிழ்நாடு தான். ஓகேவா, நிறையா ஸ்கீம்ஸ் வந்து லைவ் ஸ்டாக் கண்டி தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி லைவ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ கேட்டில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ இதுக்கு முன்னாடி அதில் பார்த்தது என்னது, கட் ஃப்ளவர்ஸ். ஓகேவா, கட் ஃப்ளவர்ஸ்க்கும் வெஸ்ட் பெங்கால் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கோரிலேட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸி தான். ஸோ பஃபலோ வந்து உத்தரப்பிரதேஷ், ஷீப் வந்து தெலுங்கானா. அதே மாதிரி எங்கே பார்த்தோம், பேடியும் தெலுங்கானா தான். ஓகேவா, பேடியும் தெலுங்கானா தான், ஷீப்பும் தெலுங்கானா தான். ஓகேவா, அடுத்து கோட் வந்து ராஜஸ்தான். ஓகேவா, கோட் வந்து ராஜஸ்தான். ஓகேவா, அதே மாதிரி வந்து பிக் வந்து அசாம். ஓகேவா, பிக் வந்து அசாம். ஓகேவா, பிக் வந்து அசாம். ஃபிஷ் வந்து ஆந்திர பிரதேஷ். ரொம்ப முக்கியம், ஃபிஷ் ஆந்திர பிரதேஷ் தான். உங்களுக்கு பிளான்டேஷன் ஃப்ரூட்ஸும் ஆந்திர பிரதேஷ் தான். ஃப்ரூட்ஸும் வந்து உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ் தான். ஓகேவா, லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் தான். இது புரிஞ்சதா? ஸோ இந்த மாதிரி ஹையஸ்ட் லீடிங் ப்ரொடியூசர் அந்த ஹையஸ்ட் பாப்புலேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து அது போக எக்ஸாம் ரிலேட்டடான உங்களுக்கு அக்ரி டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபெர்டிலைசர் கன்சம்ஷன். ஃபெர்டிலைசர் வந்து அதிகமாக யார் கன்சியூம் பண்ணுறாங்கன்னா பஞ்சாப். ஓகேவா, பஞ்சாப் தான் கன்சியூம் பண்ணுறாங்க அதிகமாக ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இது வந்து பஞ்சாப் 212 kg per hectare வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஓகேவா, ஹையஸ்ட் ஃபெர்டிலைசர் கன்சியூமர். ஓகேவா, அதே மாதிரி மேக்ஸிமம் ஏரியா அண்டர் ட்ரிப் இரிகேஷன். ரொம்ப முக்கியம், மேக்ஸிமம் ஏரியா அண்டர் ட்ரிப் இரிகேஷன் யாருக்கிட்ட இருக்குன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா, மகாராஷ்டிரா கிட்ட தான் மேக்ஸிமம் ஏரியா அண்டர் ட்ரிப் இரிகேஷன். ஸோ அதே மாதிரி ஸ்டேட் ஹேவிங் ஹையஸ்ட் ஜாகிரபிக்கல் லேண்ட். ஓகே, நம்ம பார்த்தோம் 328 million hectares வந்து நம்மளோட மொத்த ஜாகிரபிக்கல் ஏரியா. ஓகேவா, ஸோ இதில் ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் தான் இருக்காங்க. ஓகேவா, ராஜஸ்தான் தான் ஹையஸ்ட் ஏரியா அந்த ஜாகிரபிக்கல் லேண்ட் ராஜஸ்தான். ஓகேவா, ஸோ இது வந்து ஏஓ எக்ஸாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏஓ எக்ஸாமில் 2019 கேட்ட கொஸ்டின். ஓகேவா, இந்த ரெண்டு இது. ஓகேவா, அதனால தனியாக கோட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஸோ 2019 ஏஓவில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, லோயஸ்ட் இரிகேட்டட் ஏரியா எங்கன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் கேட்பாங்க. ஸோ ஓகேவா, டிஎன்பிசிங்கிறனால. ஸோ லோயஸ்ட் இரிகேட்டட் ஏரியா தமிழ்நாட்டில் எங்கன்னு கேட்டாங்கன்னா நீலகிரி. ஓகேவா, நீலகிரி. அதே மாதிரி ஹையஸ்ட் ஏரியா அண்டர் இரிகேஷன், ஹையஸ்ட் இரிகேட்டட் ஏரியா கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி. ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. லோயஸ்ட் இரிகேட்டட் ஏரியா நீலகிரி, ஹையஸ்ட் இரிகேட்டட் ஏரியா கன்னியாகுமரி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, லாஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, ரொம்ப ஃபாஸ்ட் பாயிண்ட். இது வந்து 2021 கேட்ட கொஸ்டின். ஓகே, 2021 கேட்ட கொஸ்டின். அதாவது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிசர்ச் சென்டர் எந்த கிராப் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட். ரொம்ப முக்கியம், கிரவுண்ட் நட். ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிசர்ச் சென்டர் கிரவுண்ட் நட்டுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்க, ஜுஹாங்கிரி, குஜராத். ஓகே, ஜுஹாங்கிரி குஜராத்தில் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிசர்ச் சென்டர் குஜராத்தில் கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நேஷனல் ரிசர்ச் சென்டர் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அஸ் யூஸ்வல் இது உங்களுக்கு தெரியும், ஒயிட் ரெவல்யூஷன் மில்க்கு, அதே மாதிரி ப்ளூ ரெவல்யூஷன் ஃபிஷ்ஷு, அதே மாதிரி ப்ரௌன் ரெவல்யூஷன் ஃபுட்டு, கிரே ரெவல்யூஷன் ஃபெர்டிலைசர்ஸ். ஓகே, ஃபெர்டிலைசர்ஸ்னா கிரே ரெவல்யூஷன். ஸோ அதே மாதிரி வந்து எல்லோ ரெவல்யூஷன்னா ஆயில் சீட்ஸ். ஓகேவா, எல்லோ ரெவல்யூஷன்னா ஆயில் சீட்ஸ். ரெட் ரெவல்யூஷன்னா டொமேட்டோ. ரொம்ப முக்கியம், வித்தியாசமானது. ஓகே, டொமேட்டோ. பிங்க் ரெவல்யூஷன்னா நமக்கு ஆனியன் ப்ரான். ஓகே, ஆனியன் ப்ரான். ஓகேவா, ஸோ கோல்டன் ரெவல்யூஷன்னா ஃப்ரூட். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கோல்டன் ரெவல்யூஷன்னா ஃப்ரூட். ஓகேவா,
ஸோ ரவுண்ட் ரெவல்யூஷன் கேட்டாங்கன்னா பொட்டேட்டோ, ஓகே, ஒரு பொட்டேட்டோ. சில்வர் ரெவல்யூஷன் கேட்டாங்கன்னா எக்கு பவுல்ட்ரி, ஓகேவா. பிளாக் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா பயோஃபியூல், ஓகே, பயோஃபியூல். ரெயின்போ ரெவல்யூஷன் கேட்டாங்கன்னா ஆல் செக்டர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ரெயின்போ ரெவல்யூஷன். இது ரொம்ப முக்கியம். பிரஹானி ரெவல்யூஷன் ரொம்ப முக்கியம். பெண்டி ப்ரொடக்ஷன், ஓக்ரா ப்ரொடக்ஷன், ஓகேவா. அதே மாதிரி ரவுண்ட் ரெவல்யூஷன் வந்து பொட்டேட்டோ வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியம். பொட்டேட்டோ வந்து ஃப்ரெண்ட் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இதெல்லாம் வந்து இது. அதே மாதிரி மிராக்கல் கிராப்னா என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மிராக்கல் கிராப் எந்த கிராப்பை சொல்லுவாங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் சொல்லுங்க. மிராக்கல் கிராப். ஸோ இப்போ இந்தியாவோட பொசிஷன்ஸ் பார்த்துக்கோங்க, ஓகேவா. லீடிங் ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்தியா வேர்ல்டு லெவலில் இந்தியாவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஓகே. இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் இதில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மேங்கோ ப்ரொடக்ஷனில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி பனானா ப்ரொடக்ஷனில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு. சுகர் கேன் ப்ரொடக்ஷனில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு. லைவ் ஸ்டாக் ப்ரொடக்ஷனில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு. டோட்டல் இரிகேட்டட் ஏரியாவில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு. கேஷ்யூ ப்ரொடக்ஷன், கோகனட் ப்ரொடக்ஷன், பல்சஸ் ப்ரொடக்ஷன், மில்க் ஜூட் ப்ரொடக்ஷன், ஸோ எல்லாத்துலேயும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு. இது கூட ஒன்று சேர்த்துக்கலாம், டர்மரிக் ப்ரொடக்ஷன்லேயும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு, ஓகே. டர்மரிக் ப்ரொடக்ஷன்லேயும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு. இப்போ ரீசெண்டாக வந்த எஸ்டிமேட் படி டர்மரிக் ப்ரொடக்ஷன்லேயும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, ஓகேவா. ஸோ செகண்ட் பொசிஷன் எதில் இருக்காங்க? ரைஸில் செகண்ட் பொசிஷன் இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் செகண்ட் பொசிஷனு, ஆயில் சீட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் அண்டு சில்க்ஸ் இதிலலாம் வந்து செகண்ட் பொசிஷன் இருப்பாங்க. ஸோ தேர்ட் பொசிஷன் காட்டன் அண்ட் டொபாக்கோ, பொசிஷன் எதில் இருக்காங்க? காட்டன் அண்ட் டொபாக்கோ. ஃபோர்த் பிளேஸ் ரப்பரில் இருக்காங்க, ஓகேவா. ரப்பரில் ஃபோர்த் பிளேஸ் இருக்காங்க. ஸோ எந்தெந்த பொசிஷனில் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், ஓகேவா. இதில் மேபி கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அக்ரி ரிலேட்டடாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ரைஸ் வந்து 2004, ஓகேவா. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ரைஸ் வந்து 2004, ஓகேவா. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டெசர்ட் அண்ட் டீசர்ட் இது நமக்கு தேவையில்லை. ஸோ இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் வாட்டர் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 2007, ஓகேவா. 7, ஓகேவா. அதே மாதிரி பொட்டேட்டோ, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2008, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பொட்டேட்டோ 2008. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃபைபர் 2009. அதுக்கு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃபாரஸ்ட் 2011. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இன்டர்நேஷ்னல் இயர்ஸ். ஸோ இப்போ ரொம்ப முக்கியம் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் த்ரூ 5-year பிளான்ஸ் ரொம்ப முக்கியம். நான் முதல் சொன்ன மாதிரி 5-year பிளான்ல வந்து அக்ரிகல்ச்சர் எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை வந்து பெருசாக கதையெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னென்ன 5-year பிளான்ல என்னென்ன இது பண்ணாங்கிறத வந்து ஷார்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா. ஃபர்ஸ்ட் 5-year பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் 5-year பிளான்ல என்ன பண்ணாங்க? இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், ஓகே. ஃபுட் கிரெயினை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் 5-year பிளானோட நோக்கம். ஸோ அது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸும் வந்து நமக்கு வந்து அதிகமாக கொண்டு வந்தாங்க, ஓகேவா. ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 5-year பிளானில் வந்து ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் அவங்கள ஆசை. ஸோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸும் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ செகண்ட் 5-year பிளானில் சரி ஃபர்ஸ்ட் 5-year பிளானில் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன தேவை? ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணப்போ கிரெடிட் தேவை, அதாவது காசு தேவை அவங்களுக்கு, ஓகேவா. ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும்னா காசு தேவை, பார்த்தீங்களா. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸை வந்து அதிகப்படுத்துறாங்க. அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸை வந்து அதிகப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் 5-year பிளான்ல ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தணும்னு நினச்சிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து அதுக்காண்டி நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸை வந்து அதிகம் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ தேர்ட் 5-year பிளான்ல செல்ஃப் சஃபிஷியன்ட் வந்து அட்டைன் பண்ணிடுறாங்க, ஓகேவா. தேர்ட் 5-year பிளான்ல ஸோ ஃபர்ஸ்ட் இது பண்ணணும்னு எய்ம் வச்சாங்க. செகண்ட் கிரெடிட் அதிகப்படுத்தினாங்க. தேர்ட் வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி அட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து லார்ஜ் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இதில் இந்த நேஷனல் சீட் கார்பரேஷன் வந்து 1963 தேர்ட் 5-year பிளானில் தான் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டானது, ஓகே. ஸோ ஃபோர்த் 5-year பிளானில் ரொம்ப முக்கியம் 2.8% வந்து ஆனுவல் அக்ரிகல்ச்சர் க்ரோத் ரேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2.8% அஸ்பர் வந்து 4.8%, ஓகே. 4.8% ஆயிடுச்சு இப்போ ஆனுவல் அக்ரிகல்ச்சர் க்ரோத் ரேட், ஓகேவா. 4.8% வந்து இப்போ ஆனுவல் அக்ரிகல்ச்சர் க்ரோத் ரேட். ஸோ 1969 அதாவது ஃபோர்த் 5-year பிளானில் 2.8% வந்து இருக்கணும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் 5-year பிளான் ரொம்ப முக்கியம். அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் வந்து அதிகமாக கொண்டு வந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் அதிகமாக கொண்டு வந்தது ஃபோர்த் 5-year பிளான்.
ஸோ 5th 5-year பிளானில் வந்து கேவிகே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ரொம்ப முக்கியம், கேவிகே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1977. ஃபர்ஸ்ட் வந்து பாண்டிச்சேரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து 5th 5-year பிளானில் தான் ரொம்ப முக்கியம், கேவிகே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி 6th 5-year பிளானில் நமக்கு வந்து நபார்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணாங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி, ஆயில் சீட்ஸில் வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி அட்டைன் பண்ணாங்க 6th 5-year பிளானில். நல்லா நான் வச்சுக்கோங்க. 3rd 5-year பிளானில் என்ன பண்ணாங்க, ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனில் செல்ஃப் சஃபிஷியன்சி அட்டைன் பண்ணாங்க, ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனில். அதே மாதிரி 6th 5-year பிளானில் நமக்கு வந்து ஆயில் சீட்ஸில் வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3, 6 நான் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 6th 5-year பிளானில் நமக்கு வந்து நபார்டு, 5th 5-year பிளானில் கேவிகே. ஓகேவா. 7th 5-year பிளான். ஓகேவா. 7th 5-year பிளான் ரொம்ப முக்கியம். ரூரல் பாவர்ட்டி மட்டும்தான் அவங்களுக்கு. ஓகேவா. ரூரல் பாவர்ட்டி மட்டும்தான் அவங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் தெரியுமா, அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து இந்த 7th 5-year பிளான்ல தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து இந்த 7th 5-year பிளான்ல தான் கொண்டு வந்தாங்க. ஸோ 8th வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி பல்சஸ்ல அப்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. 8th வந்து ஸோ 3 வந்து நமக்கு ஃபுட் கிரெயின்ஸு, 6ல வந்து நமக்கு வந்து என்னது ஆயில் சீட்ஸு, அதே மாதிரி 8th வந்து பல்சஸ். ஸோ 3, 6, 8 இதுலலாம் வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி அட்டைன் பண்ணிட்டாங்க. ஓகே. அடுத்து 9th 5-year பிளான். 9th 5-year பிளான்ல ஆனுவல் அக்ரிகல்ச்சர் க்ரோத் ரேட் வந்து 4.7% கொண்டு வராங்க. 4th 5-year பிளான்ல 2.8, 9th 5-year பிளான்ல 4.7 ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கீம் ஆஃப் கிசான் கிரெடிட் கார்டு இங்கே தான் கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் மிஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ 10th 5-year பிளான்ல லாஸ்ட்டாக தான் ஃபார்மருக்கே வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கடைசியாக தான் விவசாயம் வருவாங்களே, அந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு 10th 5-yearல தான் நமக்கு ஃபார்மர் ஸ்கூலில் கிரெடிட்டே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா. ஸோ அதே மாதிரி ரூரல் குடோன்ஸை வந்து கன்சைட் பண்ணுறாங்க ஃபார்மருக்கு. பிற இரிகேஷன் வந்து ட்ரைபல் ரீஜன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் ஃபார்மர் ரிலேட்டட்லாம் வந்து 10th 5-year பிளான் அது லாஸ்ட்டில் தான் வரும், நம்ம அதை கன்சியூட் பண்ணவே தேவையில்லை. 11th 5-year பிளானில் வந்து என்னென்னா எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃப்ரூட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணணும், வெஜிடபிள்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஃப்ளவர்ஸ், ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் 11th 5-yearல தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி டீக்ரேடட் லேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது வேஸ்ட் லேண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அப்படி அதாவது குவாலிட்டியை இது பண்ணி ரீக்ளைமேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 11th 5-year பிளானில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அட் லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி. நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசினா எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஓகே. இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி நம்மளோட சாயில், வாட்டர் அண்ட் பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் கொண்டு வந்தப்பட்டது தான் இந்த நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயோடெக்னாலஜி கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ரொம்ப முக்கியம். நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பயோடெக்னாலஜி கான்செப்டை வந்து யூஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டை வந்து எவால்வ் பண்ணுறாங்க. அந்த பிளான்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் வாட்டர். ஓகேவா. லெஸ் வாட்டரு, அதே மாதிரி ட்ரவுட் ரெசிஸ்டன்ட். ஓகே. ரெஸ்ட் வாட்டர் கன்சம்ஷன், ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ், பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி வந்து மோர் நியூட்ரிஷன், ஹையர் ஈல்டு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பிளான்ட்டை வந்து கொண்டு வந்து க்ரோ பண்ணுறாங்க. ஸோ க்ரோ பண்ணி நமக்கு வந்து அதிகமான ஈல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலேயுமா ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ். ஸோ இதோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஃபார்மிங், ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்டகிரேட்டட் ஃபார்மிங், ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசியோட இது. ஸோ இதோட ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் அண்ட் டேட்டாஸ் எல்லாமே முடிஞ்சது. ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி தான் இதோட மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 199க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் வந்து வந்துடும். ஸோ இல்லை டெஸ்ட் பேட்சஸ் மட்டும் வாங்கினோம்னா நீங்கள் 99 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன், நேஷனல் சீட் கார்பரேஷன் படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் பாய். தேங்க்யூ.